ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 20/8/2025 புதன்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 4ஆம் நாள், தக்ஷணாயன புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை, சமநோக்கு நாள், பிரதோஷம், சுபமுகூர்த்தம், உலக கொசு ஒழிப்பு தினம். நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். சிம்ம லக்னம், இருப்பு 4 நாழிகை 44 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:05 கரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று மாலை 3:03 வரை துவாதசி, அதன் பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:50 மணி வரை திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூசம். நாமயோகம் இன்று இரவு 8:05 வரை சித்தி, அதன் பின்பு வியத்தி பாதம். கரணம் இன்று அதிகாலை 3:53 மணி வரை கௌளவம், அதன் பின்பு மாலை 3:03 வரை தைத்துலம், அதன் பின்பு கரஜை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 2:50 மணி வரை. யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரணயோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 2:50 வரை அனுஷம், அதன் பின்பு கேட்டை. இன்றைக்கி இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சந்திராசிரமம் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால தான். இன்றைக்கி புதன்கிழமை கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்கோ. அற்புதமான ஒரு மன நிறைவு கிடைக்கும். அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள மாத்துலக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய புத பகவானை வணங்க அறிவுத்திறன் விருத்தியாகி செல்வ நிலை உயரும். இன்றைக்கி சூப்பரான இது என்னென்னா பிரதோஷம். இது தேய்பிறை பிரதோஷம், வளர்பிறை பிரதோஷம் ரெண்டாக இருந்தாலும் ரொம்ப விசேஷம். இந்த பிரதோஷத்தில் சாயந்தரம் போயிட்டு சிவபெருமான் கோயிலில் அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பார்க்குறது ரொம்ப விசேஷம். நந்திகேஸ்வரர், அம்பாள் எல்லாருக்கும் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். சிவபெருமானுக்கு ரொம்ப இது உச்சிதம். அதனால் இந்த உச்சிதமான வேலையில் நீங்கள் கண்டிப்பாக பிரதோஷ அபிஷேகம் பார்க்குறது ரொம்ப விசேஷம். சரி, போக முடியாத பட்சத்தில் ஏன்னா ஆஃபீஸில் இருக்க, ஒரு உத்தியோகத்தில் இருக்கையில், இல்லைன்னா இதில் இருக்கையில், அதுன்னு ஒரு முக்கியமான மீட்டிங்கில் அந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அட்லீஸ்ட் போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ. நேராக நந்திகேஸ்வரர்கிட்ட உங்களோட பிரார்த்தனைகளை சொல்லுங்கோ. அதேமாரி சிவபெருமான்கிட்ட உங்களோட பிரார்த்தனைகளை வைங்கோ. அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களோட மனசில் இருக்கிற குறைகள் தீரும். இந்த பிரதோஷ இது எப்படி போகணும்னா, நேராக அப்படியே இடதுபுறமாக போயிட்டு அப்படியே இது பண்ணி கோமுகம் வரைக்கும் வரணும். கோமுகம்னா இந்த அபிஷேக தீர்த்தம் வருது பாருங்க, அந்த கோமுகம் அதுக்கு பேர். அப்புறம் மறுபடியும் அப்படியே ரிவர்ஸில் வரணும். ரிவர்ஸில் மறுபடியும் நந்திகேஸ்வரர்கிட்ட வரணும். இந்த மாதிரி 3 தடவை பிரதர்ஷனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேராக ஒரு ஃபைனல் பிரதோஷம் லெஃப்ட்டில் போயிட்டு அப்படியே இடது பக்கமாக போயிட்டு அப்படியே வலது பக்கமாக சுவாமி தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கோமுக தரிசனத்தை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதாவது முதல்ல நந்திகேஸ்வரர், அடுத்து சிவபெருமான், அப்படியே லெஃப்ட்டில் சுற்றி வரும்போது கோமுகம் பக்கத்தில் சண்டிகேஸ்வரர் இருப்பார். அப்படியே இந்த கோமுகத்தில் அப்படியே சுவாமி தரிசனம் பண்ணி மறுபடியும் அப்படியே ரிவர்ஸில் வரணும். இந்த பிரதோஷத்துக்கு மட்டும்தான் அந்த விதிவிலக்கு, ரிவர்ஸில் வரதெல்லாம். மற்றபடி ரிவர்ஸில் வரக்கூடாது, புரியுதா? இந்த பிரதோஷத்துக்கு மட்டும் 3 தடவை அந்த மாதிரி கோமுகம் வரைக்கும் ரிவர்ஸில் மறுபடியும் 4ஆவது தடவை அந்த பிரகாரத்தை முடிச்சிடணும். அந்த அது என்ன லெஃப்ட்லேருந்து அப்படியே போயிட்டு இடது பக்கமாக போயிட்டு அப்படியே வலது பக்கமாக அந்த பிரதர்ஷனத்தை முடிக்கணும். இதுதான் அந்த பிரதோஷ கால ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணிவிட்டு சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ. பார்வதி பரமேஸ்வரர் உங்களுக்கு எல்லா குறைகளும் நீக்கி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்து கொடுப்பார்கள். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மிதுன ராசியில் சுக்கிரன், குரு மற்றும் சந்திரன், கடகராசியில் புதன், சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் கேது, கன்னி ராசியில் செவ்வாய், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம்
வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்றைய தினம் சகாயஸ்தானமாகிய தைரியஸ்தானத்தில் சந்திரன் உலா வருகிறார் தைரியமாக. அதனால் நீங்கள் எல்லா காரியங்களிலும் தைரியமாக செயல்படுவீர்கள். சந்தோஷம்தானே? கொடுத்து வைத்தவர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும். நிதி நிலைமை எதிர்பார்த்தபடி உங்களுக்கு வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் ஓடி போய்விடும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை அருமையாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளையும் நிர்வாகிகளையும் கவனிப்பீர்கள். அதன் மூலம் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் சில அதிரடியான திட்டங்களை மேற்கொண்டு அறிவிப்பீர்கள். அதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பாக இருப்பதால் புதிய முதலீடுகளை துணிந்து செய்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு தன்னம்பிக்கை கூடும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் உடன் பிறப்புகளின் வருகையால் சந்தோஷத்தில் காணப்படுவார்கள். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் அருமையாக நடந்து கொள்வார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக இருப்பார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சாம்பல் நிற ஆடை அணிந்து ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இன்றைய தினம் சந்திர பகவான் தன்ன வாக்கு குடும்பஸ்தானத்தில் உலா வருகிறார். உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். எடுக்கும் காரியங்களை அருமையாக செய்து முடித்து அதன் மூலம் தனவரவினை ஈட்டுவீர்கள். நிதி நிலைமை சூப்பராக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அபிப்பிராய பேதங்களே இல்லை என்ற அளவில் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு அனுகூலமான ஆலோசனைகளை அள்ளி வீசுவார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்து சேரும். தொழில் மற்றும் வியாபாரம் சுபிக்ஷகரமாக நடைபெறும். சிலருக்கு புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பான பாதையில் செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக கிடைக்கும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேர்வதால் சந்தோஷமான சூழ்நிலைகளை காண்பார்கள். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இன்று அனுகூலமாக செயல்படுவார்கள். அரசியல்வாதிகள் புதுமனை, புது வீடு வாங்கி மகிழும் வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபோடுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு தட்சிணாமூர்த்தி சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் ராசிக்குள் சந்திரன் இருக்கிறார். கவனம் கவனம், எச்சரிக்கை, அமைதி அமைதி, பேசும் வார்த்தைகளில் எச்சரிக்கை, நடந்து கொள்வதில் அமைதி, பொறுமை தேவைப்படும். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு வேலை பளு கூடும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து செல்வது அவசியம். கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு வீணலைச்சல் உருவாகும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு உடலில் ஒருவித அசதி தோன்றும். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலம் சில பிரச்சனைகள் எழலாம். அரசியல்வாதிகள் அமைதி காப்பது நல்லது. மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு மாற்று மருத்துவத்தை பற்றி யோசிப்பார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஆரஞ்சு நிற ஆடை அணிந்து மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி
தன்னோ சந்திர பிரச்சோதயாத். இன்றைய தினமும் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் வண்ணமாகவே இருக்கும். INS ஸ்தானமாகிய விரயஸ்தானத்தில் சந்திரன் உலா வருகிறார். அதனால் பொறுப்புகள் கூடும். திடீரென வெளியூர் பிரயாணம் சிலருக்கு உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்யோன்யமும் கூடும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டு. தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பாக செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எதிர்பார்க்கும் நன்மைகள் கிடைக்கும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு திடீரென செலவுகள் வந்து சேரலாம். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை அனுசரித்து செல்வது அவசியம். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு மாற்று மருத்துவத்தை எடுப்பார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஊதா நிற ஆடை அணிந்து ஸ்ரீதேவி கருமாரி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இன்றைய தினம் லாபஸ்தானத்தில் சந்திரன் உலா வருகிறார். ஆகா, என்ன ஒரு அற்புதமான நாள்! அருமையாக இந்த சந்தோஷமான நாளை கொண்டாடுங்கள். நிதி நிலைமை சூப்பராக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடியே கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த அபிப்பிராய பேதங்கள் சற்று ஓய்வெடுக்கும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். இல்லத்திற்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்து மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டு. தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக அமையும். எதிர்பார்த்த லாபம் குவியும். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பாக இருப்பதால் புதிய முதலீடுகளை இன்றைய தினம் துணிந்து செய்யலாம். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் வந்து சேரும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு சந்தோஷமான செய்திகள் கண்டிப்பாக கிடைக்கும். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அனுகூலமான ஆலோசனைகளை வழங்குவார்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு கட்டி மகிழ்வும் வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக இருப்பார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான வெண்மை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் ஜீவனஸ்தானத்தில் சந்திரன் உலா வருகிறார். பொறுப்புகள் அதிகரித்தாலும் இன்முகத்தோடு செய்து முடித்து மகிழ்வீர்கள். உங்கள் அறிவுத்திறன் கூர்மையான பாதையில் செல்லும். பொறுப்புகள் அதிகரித்தாலும் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். சக ஊழியர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்கள் வளர்ச்சி தெரியும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் மறையும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு பொறுப்புகள் கூடும். அரசியல்வாதிகள் அமைதி காப்பது நல்லது. மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக இருப்பார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பல வண்ண நிற ஆடை அணிந்து எம்பெருமான் விநாயக பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். இன்றைய தினம் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நிதி நிலைமை எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உங்களின் திறமைக்கு ஏற்ப கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த குழப்பங்கள் மறையும். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பான பாதையில் செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எதிர்பார்க்கும் நன்மைகள் கிடைக்கும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு தந்தை வழி உறவுகளின் மூலம் அனுகூலம் உண்டாகும். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் தக்க சமயத்தில் உதவிகளை செய்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக இருப்பார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான நீல நிற ஆடை அணிந்து எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே,
ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். கவனம் கவனம் கவனம். இன்றைய தினமும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. அமைதி காப்பது நல்லது. வாகன பயணங்களில் எச்சரிக்கை வேண்டும். வெளியூர் பயணங்களின் போது திட்டமிடல் அவசியம். எடுத்துச் செல்லும் உடைமைகளை சரிபார்த்து எடுத்துச் செல்வது அவசியம். நிதி நிலைமை எதிர்பார்த்தபடி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறையலாம். உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்கும். அமைதி காப்பது நல்லது. மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது அவசியம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பாராத சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து செல்வது அவசியம். கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு அசதி உண்டாகும். நண்பர்கள் உறவினர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது அவசியம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பச்சை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். கெட்டி மேளம் கெட்டி மேளம் கெட்டி மேளம். இன்றைய தினம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெறும். தள்ளிப்போன சுப நிகழ்ச்சிகள் அருமையாக நடந்து முடியும். நிதி நிலைமை சூப்பராக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். தொழில் மற்றும் வியாபாரம் சுபிக்ஷகரமாக நடைபெறும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பான பாதையில் செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எதிர்பார்க்கும் நன்மைகள் கிடைக்கும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று வந்து சேரும். நண்பர்கள் உறவினர்கள் இல்ல திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். அரசியல்வாதிகள் புது மனை புது வீடு வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்த நடை போடுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சந்தன நிற ஆடை அணிந்து குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் பகிருண ரோகஸ்தானத்தில் சந்திரன் உலா வருவதால் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அருமையாக உங்களுக்கு முடிவடைந்து மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக அமையும். கொடுக்கல் வாங்கலில் உங்கள் கை ஓங்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு மனதில் ஒருவித புத்துணர்ச்சி குடிகொள்ளும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் தொலைபேசி மூலம் உங்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பார்கள். அரசியல்வாதிகள் புதிய பொறுப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக இருப்பார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான அடர் நீல நிற ஆடை அணிந்து துர்க்கை அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் பஞ்சமஸ்தானமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் உலாவுகிறார். மனதில் சில நேரங்களில் குழப்பங்கள் இருந்தாலும் ஆன்மீக திசையில் பயணம் செய்வீர்கள். அதன் மூலம் உங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை அமையும். நிதி நிலைமை சூப்பராக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே பிள்ளைகளின் மூலம் ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் பக்க பலமாக செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டு. தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் கேட்டிருந்த உதவிகள் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் மிக திருப்திகரமாக அமையும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் மறையும். நண்பர்கள் உறவினர்கள் வட்டம் விரிவடையும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலம் அனுகூலமான சூழ்நிலை அமையும். அரசியல்வாதிகள் கொடுத்து வைத்தவர்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராவதற்காக வெளியூர் பிரயாணம் மேற்கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ரோஸ் நிற ஆடை அணிந்து சரபேஸ்வரரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி
தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் சுகஸ்தானத்தில் சந்திரன் உலா வருவதால் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். நிதி நிலைமை ஓரளவிற்கு சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் பணியிட மாறுதல் உறுதியாகலாம். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பான பாதையில் செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் கிடைக்கும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு உற்றார் உறவினர்களின் வருகையால் இல்லம் களைகட்டி இருக்கும். சந்தோஷமான சூழ்நிலைகளை காண்பார்கள். நண்பர்கள் உறவினர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்கள் உதவி கேட்டு வருவார்கள். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழும் வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு மாற்று மருத்துவத்தை எடுப்பார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சிகப்பு நிற ஆடை அணிந்து எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். நல்லதே நடைபெறும். சுபிக்ஷங்கள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.